இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு, ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை செய்யும்போது, A மட்டுமே ஒரு வேலையை 6 நாட்களிலும், B மட்டும் அந்த வேலையை 8 நாட்களிலும் முடிக்க முடியும் எனில், அவர்கள் இருவரும் இணைந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உழைத்தால், எத்தனை நாட்களில் அவர்கள் அதை செய்து முடிப்பார்கள்? இந்த கேள்வியில 2 வகையான அளவுகள் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு, வேலை செய்கின்ற நேரமானது மணிக்கணக்குலையும் அதே சமயத்தில் நாள் கணக்குலையும் கொடுத்துருக்காங்க. இரண்டும் வெவ்வேறு அளவுகள். எனக்கு ஏதாவது ஒரு அளவாக இருந்தால் கணக்கு போடுறது ரொம்ப ஈஸி. ஸோ நான் கேள்வியை முழுக்க மணிக்கணக்குக்கு மாற்றிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிறவர் எவ்வளவு மணி நேரம் வேலை செய்திருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஏ ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வேலை பார்க்குறாரு. அதுபோல் அவர் 6 நாள் வேலை பார்த்துருக்காரு. ஸோ 7 42 மணி நேரம் அவர் வேலை பார்த்துருக்காரு. அந்த வேலையை முழுசாக முடிக்கிறதுக்கு அவருக்கு தேவைப்பட்ட நேரம் 42 மணி நேரம். அதே போல் பி, அவரும் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் தான் வேலை பார்க்குறாரு. ஆனால் அவர் 8 நாட்கள் எடுத்திருக்காரு. ஸோ 8 56 மணி நேரம் தேவைப்பட்டிருக்கு அவர் அந்த வேலையை முழுதாய் முடிக்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏயும் பியும் இணைந்து வேலை செய்யும் போது அவங்களுக்கு எத்தனை மணி நேரம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஏ ஒரு மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவா இந்த 42 தலைகீழாக போட்டு அதை நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது பி ஒரு மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவா இந்த 56 தலைகீழாக போட்டு அதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே 2 பின்னம் கிடச்சிருக்கு. இந்த 2 பின்னத்தினுடைய பகுதி எண்களும் சமமாக இல்லை. ஸோ அதை சமப்படுத்துறதுக்காக 42ஐயும் 56ஐயும் எடுத்துக்கிட்டு எல் டிவிஷன் கண்டுபிடிக்க போகிறேன். ஏன்னா நான் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இங்கே 2ஆம் வாய்ப்பாலில் போடுறேன். 2 2 4 1 2 2 2 2 4 8 2 16. இப்போ இங்கே 7ஆம் வாய்ப்பாலில் போடுறேன். 7ஆம் வாய்ப்பாலில் 7 3 21 7 4 28. 3ம் 4ம் சார் பகா எண்கள். ஸோ அந்த எண்களுக்கு இதுக்கு மேலே கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் பெருக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா 6, 6ஐயும் 4ஐயும் பெருக்குனா 24. இந்த 24ஐயும் இங்கே இருக்கக்கூடிய 7ஐயும் பெருக்கணும். பெருக்குனா நமக்கு கிடைக்கக்கூடியது 168. ஸோ இப்போ நான் கீழே இருக்கக்கூடிய எண்களை 168ஆக மாற்றணும். 42 4ஆல் பெருக்குனா 168 வந்துடும். ஸோ ஒரு நாள் 4, 42 4 168. 56 3ஆல் பெருக்குனா 168 வந்துடும். ஸோ ஒரு 3 3 168. இப்போ நான் ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏவுக்கு பதிலாக 4/168, பிக்கு பதிலாக 3/168. மேலே இருக்கிற 4ஐயும் 3ஐயும் நம்ம கூட்டிடலாம். கூட்டினா 7. ஸோ 7/168. இப்போ இதை அடிக்க முடிஞ்சால் அடிக்கலாம். 7 7, 2 7 14, பாக்கி 2 7 4 28. ஸோ நமக்கு 1/24 கிடைக்குது. அதாவது ஏயும் பியும் இணைந்து செயல்பட்டால் அவங்க 24 மணி நேரத்தில் அந்த வேலையை முழுதாக முடிச்சிடுவாங்க. இந்த 24 எப்படி வந்துச்சுன்னா, இந்த 1/4 தலைகீழாக போட்டதுனால வந்துச்சு. இந்த 1/4ங்கிறது ஒரு மணி நேரத்தில் அவர்கள் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு. ஸோ இதை தலைகீழாக போட்டால் மொத்த வேலையினுடைய அளவு நமக்கு கிடைச்சிடும். ஸோ 24 மணி நேரத்தில் அவங்க வேலையை முடிச்சிடுவாங்க. ஆனால் இவங்க 24 மணி நேரம் வேலை பார்க்க போகிறது கிடையாது. அவங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்குறதா தான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 24 8ஆல் நாம் வகுக்கலாம். வகுத்தா 3 கிடைக்கும். ஸோ 3 நாட்கள் அவங்க வேலை பார்த்தா தான் அந்த வேலையை அவங்களால முடிக்க முடியும். ஏன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது 24 மணி நேரம் வேலை பார்க்கணுன்னா அவங்களுக்கு 3 நாட்கள் தேவைப்படும்.
ஸோ இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.